அடடே, ஒரு பெரிய ஊர். இந்த ஊரில் ஒரு சுடுகாடு. அந்த சுடுகாடுக்கு பக்கத்தில் பார்க்க போனீங்கன்னா பெரிய வீடு. இந்த பங்களாவில் அம்மா அப்பா பாட்டி எல்லோரும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த வாழ்ந்து வந்த இடத்து பேர் என்னன்னா பெரிய ஊர் அது. அதனால இந்த கருப்பாம்பூச்சி செத்து போயிருக்கு பாருங்க. அதனால இந்த இப்போ ரொம்ப வெயில் அடிக்குது. அதனால மரம் கொடி எல்லாம் புயல் எடுத்ததுன்னா வேரோட பிடுங்கிக்கிட்டு சாஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சாஞ்சு கிடக்கும் போது எவ்வளோ பெரிய பங்களா வந்துச்சு. ஜாலியாக இருந்துச்சு, ஜோராக இருந்துச்சு. அப்போ ஒரு பொண்ணு பால் விளையாண்டுக்கிட்டு சுடுகாட்டுக்குள்ளே போயிட்டா. பால் சுடுகாடுக்குள்ளே போயிட்டு அவள் சுடுகாடுன்னே தெரியாமல் உள்ளே போகும்போது தான் அது சுடுகாடுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போதான் நாக்க நீட்டிக்கிட்டு வந்துச்சு ஒன்று. நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்க முடியாது. பேய் அது தெரியாமல் தொட்டுப்பட்டுட்டு ஐயா இது பேயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ பேயா பார்த்தா எப்படி காட்டேரி மாதிரி இருக்க பேயுங்கிற அப்படின்னு சொல்லும் போது இது காமெடியான கதை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா நாய்க்கு ஆச்சி வாய் மூடு அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு பேர் தான் தெரிஞ்சிச்சு, பிரிசிகா. அப்போ அந்த பொண்ணு ஐயா பேய்கிட்ட செல்ஃபி எடுத்து போமே 100 பாட்டை பாடிச்சு பாரு, நிறுத்தவே இல்லை. அப்புறம் இந்த பேய் எல்லாம் சிரிச்சு வயசாகி மறுபடியும் செத்துட்டு பேய் மறுபடியும் செத்ததுக்கப்புறமா செத்து போச்சு. எவ்வளோ நாள் ஆச்சு? அதில் தான் 1 மாதம் ஆயிட்டு. அதுதான் இதோட ஷோ க்ளோஸ்.